ஸோ திமுகவை வீழ்த்த அதிமுகவில் தான் முடியும், அதிமுக வீழ்த்த திமுகவில் தான் முடியும். குறைந்தபட்சம் 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஆட்சி மாற்றம். ஐஏஎஸ் ஐபிஎஸ் ரொம்ப கரப்டானதுக்கு ஒரு முக்கியமான ரீசன் 2016 அதிமுக திருப்பி ஜெயிச்சது. தப்பு பண்ணால் ஜெயிலுக்கு போன்ற பயமே இந்த அதிகாரிகளுக்கெல்லாம் போயிடுச்சு. 14 திருப்பி ஏடிஎம்கே வந்தோன்னே 2011 16 வரைக்கும் கொள்ளையடிச்சிருந்தீங்க, அப்படியே கண்டினியூ பண்ணாங்க அந்த கொள்ளையை. இப்போது ஆட்சி மாற்றம் வர வேண்டும் என்றால் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை தவிர்த்து உங்களுக்கு என்ன வழி? நான் சொல்கிறது டிடிவி தினகரன் வாண்டட் டு பிகம் அ ஷேடோ சீஃப் மினிஸ்டர், அவ்வளோதான் விஷயம். தினகரன் என்னென்னா நாங்கள் போட்ட பிச்சை இந்த ஆட்சி, நாங்கள் தானே ஒன்று உட்காருக்கோம். நான் சொல்ல பிடிக்கல, தமிழ் புத்தாண்டு தினத்தில் இது நடந்தது என்று நினைக்கிறேன். இதெல்லாம் நீங்கள் சொல்லாதீங்கன்ட்டு ஒரு முக்கியமான நபர் மூலமாக அமித்ஷா சொல்லிவிடுகிறார். 3 முறை கேட்கிறார் அமித்ஷா, கொடுக்க சொல்லுங்களேன்ட்டு. கடைசியாக பழனிசாமி சொன்னது, முடியாதுன்னு சொல்லுப்பா, ஜெயிலுக்கு போக சொல்கிறேன்னா. இணை பொதுச் செயலாளர் ரவிக்கு மத்திய மந்திரி பதவி, பிரதீப்புக்கு ஜெயபிரதீப்புக்கு கட்சி பதவி, தேனியில் ஏதோ மாவட்ட செயலாளர் ஏதோ இதெல்லாம் கொடுத்தோம். என்ன பொதுச் செயலாளருக்கு நின்றுகிறாங்க. இணை பொதுச் செயலாளர் வரைக்கும் கொடுத்துட்டேன். நாங்கள் அவர் உதயகுமார் சார் நேர்காணலில் சொல்லலை, நான் சொல்கிறேன் 200 கோடி கொடுங்கன்னு கேட்டார். அந்த பல்கலைக்கழகம் என்ன சொல்லுதுன்னா, இதுக்கு பதிலாக நாங்கள் புதுக்கோட்டையில் ஒரு 3 ஏக்கர் தரம் வாங்கிக்கிங்கன்னு சொல்கிறாங்க. அரசு அதிகாரிகள் சண்டை போடுறாங்க, இது அரசு நிலம், ஓப்பன் ஜெயில் கட்டுறதுக்காக சிறைத்துறைக்கு ஒதுக்கப்பட்ட நிலம், இதை கொடுக்கக்கூடாது. அவர் உதயகுமார் என் பேர் சொல்ல மாட்டேன்றார், நான் சொல்கிறேன் இந்த நிகழ்ச்சியில். கிரிஜா வைத்தியநாதன் அந்த சீஃப் செக்ரட்டரி, கைதிங்க தானே சார், எங்கே இருந்தா என்ன சார், கடைசி வரை அந்த இன்னைக்கு வரைக்கும். அன்னைக்கு சிவி சண்முகத்துக்கு இவங்க என்னமாட்ட வேணான்னு சொல்லிட்டு சிவி சண்முகம் தான் சிறைத்துறைக்கு அமைச்சர், அவர்கிட்ட கூப்பிட்டு என்னென்ன எழுது தம்பிட்டு. இபிஎஸ் அவர்களை ரொம்ப ஆதரிக்கிறீங்க, இதுக்கு காரணம் என்ன சார்? திரு பழனிசாமி அவர்களை தனிப்பட்ட முறையில் எனக்கு பிடிக்கும். என்ன ரீசன்னா, வணக்கம் சவுக்கு மீடியா நேயர்களே, இன்றைய அரசியல் அரட்டையில் பல்வேறு அரசியல் மற்றும் சமூக நிகழ்வுகளை பற்றி பேச இருக்கிறோம். வாருங்கள் சார். வணக்கம். வணக்கம் ஐயா. வணக்கம்மா. நீங்கள் உங்களை பொறுத்த வரைக்கும் திமுக இதுக்கப்புறம் ஆட்சிக்கு வரக்கூடாது, ஏன்னா அவங்க மேலே நிறைய ஊழல் குற்றச்சாட்டுகள்லாம் சொல்லிட்டீங்க, அதில் ரொம்ப கிளியராக இருக்கீங்க. பட் யார் வரணும் அப்படின்னும் போது திரு சீமான் அவர்கள் இருக்கார், மாற்றுக்குரலாக இருக்கார், இப்போ விஜய் அவர்கள் எமர்ஜ் ஆகி வராரு. ஆனால் மீண்டும் மீண்டும் நீங்கள் வந்து அதிமுக வரணும் அப்படின்னு அவங்கள ரொம்ப சப்போர்ட் பண்ணி பேசிகிட்டு இருக்கீங்க, இபிஎஸ் அவர்களை ரொம்ப ஆதரிக்கிறீங்க, இதுக்கு காரணம் என்ன சார்? இங்கே பாருங்க மாலதி, எடப்பாடி பழனிசாமி முதல்வரானால் இதே நாற்காலியில் உட்கார்ந்து கொண்டு அவர் ஆட்சியை விமர்சனம் செய்ய வேண்டும் என்பதுதான் என்னுடைய விருப்பம். 21 திரு பழனிசாமி முதல்வர் பதவியை இழக்கும் வரை நான் அவர் ஆட்சி போய் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி வர வேண்டும் என்பதில் விருப்பமாக எழுதி கொண்டும் பேசிக்கொண்டும் இருந்தேன். எனக்கு இந்த ஜனநாயகத்தில் 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை குறைந்தபட்சம் ஆட்சி மாற்றம் வர வேண்டும் என்பது தான் என்னுடைய விருப்பம். இதுதான் பாசிபிள். ஏன் ஒரு புதிய சக்தி வரக்கூடாது, ஒரு மாற்று சக்தி திரும்பி எப்போ பாரு டிஎம்கே ஏடிஎம்கே என்ற அந்த வாதத்துக்கு நான் நம்பிக்கொண்டிருந்தேன். ரொம்ப சின்ன வயசில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தலைமையில் புரட்சி உருவாகும் என்றெல்லாம் நம்பிக்கொண்டிருந்தேன். அப்புறம் 3வது அணி ஒரு மாற்று சக்தி உருவாகும் என்றெல்லாம் நினைத்து கொண்டிருந்த போது என்னுடைய ஆசை இல்லை புரிதல் வந்து உடைந்தது எப்போதுன்னு கேட்டிங்கன்னா 2001 91 to 96 ஜெயலலிதா ஆட்சியை க்ளோஸாக பார்த்துருக்கேன். அவர் நம்ம ரவிபர் நேர்காணலில் சில விஷயங்களை கோடிட்டு காட்டியிருப்பார். ரொம்ப ஒரு கொடூரமான ஆட்சியாக அது இருந்தது. அப்போது 96 அந்த ஊழல் அது தொடர்பான வழக்குகளை எல்லாம் போட்டபோது அதிமுக இதோடு முடிந்தது, ஜெயலலிதாவின் கதை, ஏன்னா அவரே தோத்தார் பர்கூரில், ஜெயலலிதாவின் கதை முடிந்தது இதோடு, ஏடிஎம்கே இதோடு எந்திரிக்காது என்று நினைத்து கொண்டிருந்த சமயத்தில் தான் 2001 ஜெயலலிதாவுக்கு மக்கள் மாபெரும் வெற்றியை அள்ளித்தந்தார்கள். அப்போது தான் நான் வந்து மக்கள் அரசியல்வாதிகளையும் அரசியலையும் பார்க்கும் பார்வை என்பது வேறு. ஸோ திமுகவை வீழ்த்த அதிமுகவில் தான் முடியும், அதிமுக வீழ்த்த திமுகவில் தான் முடியும். ஸோ இவர்களோட 2 வாக்கு வங்கிகளும் வலுவாக இருக்கிறது. ஸோ இன்றைக்கி இருக்கக்கூடிய இந்த டெமோக்ராட்டிக் செட்டப்பில், இந்த எலக்ட்ரல் செட்டப்பில் குறைந்தபட்சம் 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஆட்சி மாற்றம் ஏற்பட வேண்டும். அப்போ தான் அவங்க எவ்வளோ திருடினாங்கன்றது இவங்க ஆட்சிக்கு வந்தால் தெரியும், இவங்க எவ்வளோ திருடினாங்கன்றது அடுத்த ஆட்சி மாற்றம் ஏற்பட்டால் தான் தெரியும். ஒரு அரசு அதிகாரி என்னிடம் சொன்னால், தமிழக பியூரோக்ரசி ஐஏஎஸ் ஐபிஎஸ் ரொம்ப கரப்டானதுக்கு ஒரு முக்கியமான ரீசன் 2016 அதிமுக திருப்பி ஜெயிச்சது. தப்பு பண்ணால் ஜெயிலுக்கு போன்ற பயமே இந்த அதிகாரிகளுக்கெல்லாம் போயிடுச்சு. அந்த ஆட்சி மாற்றம் அந்த 2016 திமுக வந்துருந்துச்சுன்னா அந்த செட் அப்படியே அமைக்கிருக்கும். 14 திருப்பி ஏடிஎம்கே வந்தோன்னே 2011 16 வரைக்கும் கொள்ளையடிச்சிருந்தாங்க, அப்படியே கண்டினியூ பண்ணாங்க அந்த கொள்ளையை. 10 வருஷம் அடின்னு அடித்து நவுத்தினோன்னா எல்லாருக்கும் தெம்பா குளிர்விட்டு போயிடுச்சு. அதே அதிகாரிகள் திமுக ஆட்சியிலும் கொள்ளையடிக்கிறார்கள் என்பதுதான் முக்கியம். கார்ப்பரேஷன் ஆணையராக இருந்த கார்த்திகேயன், பிரகாஷ், இது போன்ற
ஒரு சில உதாரணங்களை சொல்லலாம். ஸோ இப்போது ஆட்சி மாற்றம் வர வேண்டும் என்றால் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை தவிர்த்து உங்களுக்கு என்ன வழி? அப்படி இருந்தாலும் அதே அதிகாரிகள் தான் தொடருவாங்க. அட்லீஸ்ட் குறைந்தபட்சம் அவர்கள் லகானை பிடிச்சி இழுத்து அதிகாரிகள் ஆட்சி அல்ல, இது அரசியல்வாதிகளின் ஆட்சி என்பதை அதிமுகவால் நிலைநிறுத்த முடியும் என்று நான் நம்புகிறேன். அது உறுதியாக சொல்ல முடியாதுல்ல சார். நீ முடியும் நான் நம்புகிறேன். எடப்பாடி கிட்ட இது நடக்காது நான் சொல்கிறேன். பட் அதே கார்த்திகேயன் பிரகாஷ் மேலே தான் வந்து திமுக குற்றம் சொன்னாங்க. ஓகேங்களா, அவங்க ஊழல் செஞ்சுருக்காங்கன்னே வச்சுங்க ஒரு பேச்சுக்கு. அவங்க திமுகவில் வந்து தொடர்ந்து இருக்காங்க அதிகாரிகளாக, இன்னும் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அடுத்து அதிமுகவும் ஆட்சிக்கு வருவாங்க. இவங்க ஏற்கனவே அதிமுக ஆட்சியில் வந்து செல்வாக்காக இருந்தவர்கள், பொறுப்பில் இருந்தவர்கள், எப்படி கொள்ளடிக்க வேண்டும் என்று சொல்லிக் கொடுத்தவர்கள். ஓகேங்களா, அவங்க சொல்லாமலாம் செய்ய மாட்டாங்க அரசியல்வாதி. சார் இப்படி பண்ண மாட்டீங்க, இப்படி பண்ணுங்க சார் அப்படின்னு சொல்கிறதே அதிகாரிகள் தான் வச்சுங்களேன். இப்போ திரும்பி அவர் நல்ல ஐடியா கொடுத்தாருப்பா, அவர் நம்மளுக்கு வேணும்பா அப்படின்னு சொல்லிட்டு அதிமுக அமைச்சர், முன்னாள் அமைச்சர்களோ இல்லை வந்து எடப்பாடி பழனிசாமியோ இல்லை அதிமுகவில் இருக்கிற தலைவர்கள் நினச்சா நம்ம என்ன பண்ண முடியும்? நம்புவோம். மீண்டும் அதே அதிகாரிகளை கொள்ளையடிக்க, அல்லது அட்லீஸ்ட் புதுசாக ஒருத்தனுக்காவது வாய்ப்பு கொடுக்கணும். அதே ஆளை கொள்ளையடிக்கிறதுக்கு அனுமதிக்க மாட்டார்கள் என்று நம்புவோம். அப்படி மீண்டும் அனுமதித்தால் இதே அரங்கத்தில் உட்கார்ந்து பேச போகிறோம். நம்மளே நம்ம பாட்டுக்கு செஞ்சுட்டு இருக்க போகிறோம். ஓகேவா? அது ஒன்று. இரண்டாவது, திரு பழனிசாமி அவர்களை தனிப்பட்ட முறையில் எனக்கு பிடிக்கும். என்ன ரீசன்னா, அவர் அந்த வளர்ந்து வந்த எவல்யூஷன். அவர் ஒன்றும் சூப்பர் ஸ்டார் கிடையாது, சினிமா ஹீரோ கிடையாது, கிரிக்கெட்டு ஸ்டார்லாம் கிடையாது. ஒரு சாமானிய மனிதனாக இத்தனை பேர் அச்சு துவம்சம் பண்ணிட்டு இந்த இடத்துக்கு வந்து உட்கார்றதுனா அது அத்தனை எளிதல்ல. அரசியலை புரிந்தவர்களுக்கு அது தெரியும். அது வந்து எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டு அரசியல்வாதியில் எடப்பாடி பழனிசாமி மட்டும்தான் அப்படி தான். நீங்கள் எம்ஜிஆர் அப்படி எடுக்க முடியாது, செல்வி ஜெயலலிதா எடுக்க முடியாது, ஸ்டாலின் ஓரளவுக்கு சொல்லலாம். அவங்களுக்கு அந்த சிறு சினிமா பிரபலம் இருந்துச்சு. ஆனால் சண்டை போட்டு தான் வந்தாங்க. அந்த பிரபலம் இருந்துச்சு. இவருக்கு எதுவுமே இல்லை. ஒரு எம்ஜிஆராலும் அடையாளம் கட்டப்படல, செல்வி ஜெயலலிதாவாலும் அடையாளம் கட்டப்படல, காமராஜரையும் நம்ம வந்து ஓரளவு அப்படி சொல்லலாம். காமராஜர் சொல்லலாம். அதுக்கப்புறம் பிறகு நான் எடப்பாடி பழனிசாமி தான் பார்க்குறேன். காமராஜர் கூட நம்ம சொல்கிற முடியாதுன்ற, ஏன்னா அவங்கெல்லாம் அந்த ஃப்ரீடம் ஃபைட்லேருந்து வந்து அந்த லெகசி அப்போது அரசியலே வேற இல்லை. ஆமாம், காங்கிரஸ்லேருந்து வந்தார். காங்கிரஸோட பின்புலத்துலேருந்து வந்தாங்க. காங்கிரஸ் கட்சியில் தான் இருந்தார். இன்னொன்று, சுதந்திர போராட்ட காலத்துலேருந்து இவங்கெல்லாம் இருந்தால் அப்படியே கட்சி ஆட்சிக்கு வருது. சுதந்திர போராட்டம் முடிஞ்சோடனே ஆட்சி. அண்ணாவும் வந்து பெரியார் கூட இருந்து வந்தார். இவர் ஒரு பேக்ரவுண்டும் இல்லை. ஒரு சாதாரண வெள்ளமண்டி வியாபாரி. இதை தாண்டி இவருக்கு அடையாளம் கிடையாது. நீங்கள் இன்னும் சொல்ல போனோன்னா செங்கோட்டையன் எல்லாம் அம்மாவால் அடையாளம் காட்டப்பட்டவர்னு சொல்லலாம். பலர் எம்ஜிஆர் கூட இருந்தவங்களாம் இன்றைக்கி காணாம். பண்ருட்டி ராமச்சந்திரன் எடுத்துங்க, கிட்டத்தட்ட நம்பர் 2 ஜெயலலிதா எம்ஜிஆர் கேபினெட்டில் இருக்கிற இடம் தெரியாமல் இருக்கார். இது எந்திரிச்சு நீந்தி வந்திருக்கிறார்ல, இவ்வளோ பேர் அடிச்சிட்டு. ரொம்ப முக்கியமாக எடப்பாடியோட சேலஞ்சிங்கான பீரியடு இந்த 2021க்கு பிறகு தான் என்று நான் சொல்லுவேன். 17லேருந்தே சேலஞ்சு தான். அந்த ஃபேமிலி தான் இவரை கொண்டு வந்து உட்கார வைக்குது. ஒரு ஸ்டேஜில் அந்த ஃபேமிலி மொத்தத்தையும் கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைக்குது. அவங்க ஜெயிலுக்கு போய்ட்றாங்க. நான் சொல்கிறப்ப டிடிவி தினகரன் வாண்டட் டு பிகம் அ ஷேடோ சீஃப் மினிஸ்டர். அவ்வளோதாம்மா விஷயம். தினகரன் என்னென்னா, நாங்கள் போட்ட பிச்சை இந்த ஆட்சி, நாங்கள் தானே ஒன்று உட்கார வச்சோம், நான் சொல்கிற பிடிக்கல. இதுதான் இஷ்யூ. ஒரு தமிழ் புத்தாண்டு தினத்தில் இது நடந்தது என்று நினைக்கிறேன். சீனியர் மினிஸ்டர்ஸ்லாம் இருக்காங்க. டிடிவி இப்போ இதே மாதிரி பண்ணையார் மாதிரி போய் உட்காந்துக்கிட்டு அவங்களாம் உட்காந்துக்கிட்டு இதை பண்ணுங்க அதை பண்ணுன்னு சொன்னேன். இதெல்லாம் நீங்கள் சொல்லாதீங்கன்ட்டு ஒரு மூத்த அதிமுக தலைவர் எழுந்து அப்போ தான் பிரச்சனை தொடங்குகிறது. இப்போ சீமாக்கிட்டாங்க, இவங்கெல்லாம் வந்துடுறீங்க. வழக்கம் போல் போய் இவங்க அங்கே போய் இது நடந்துச்சு அது நடந்துச்சுன்னு இவங்க ரிப்போர்ட் பண்ணுவாங்க. இருக்குது இவர் உட்காந்துட்டு அப்படியா ரைட்டு, நீ இதை பண்ணுங்கள், நீங்கள் இவருக்கு டெண்டர் கொடுங்க, இந்த டெண்டரை இவருக்கு கொடுக்காண்டி இவருக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்ருப்பாங்க. அப்போ அதே துணியில் இவர்கள் பேசும்போது வார்த்தை முதலாக ரிவோல்ட் பண்ணுறாங்க. என்னென்னா, ஜெயலலிதா உயிரோடு இருந்தாங்க, உங்கள் குடும்பத்தை நீங்கள் இந்த குடும்பம் சொல்கிறது கேட்டுன்னு இருந்தான். அவங்க இல்லை, இப்போ நீங்கள் சொல்கிறது நான் எதுக்கு கேட்கணும். இன்னொன்று, சசிகலாவும் ஜெயிலுக்கு போயிட்டாங்க. சசிகலா வெளியில் இருந்திருந்தால் ஒரு வேலை இது நடந்திருக்காரு. சசிகலா அவர்கள் செய்த பெரிய தப்பு எதுவும் நான் பார்க்குறேன்னா, தங்கள் குடும்பத்தை சேர்ந்த ஒருத்தவங்க சிஎம்மாக போட்டுருக்கலாம். அதான் அவங்க பெரிய தப்பு. எம்எல்ஏ இல்லையே. அதுக்கப்புறம் பின்னாடி அவர் ஜெயிச்ச எம்எல்ஏனாரு. இவங்கெல்லாம் தானே வேலை பார்த்தாங்க. இவங்கெல்லாம் தானே ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் எலெக்ஷனுக்கு ஆர்கே நகரே 2 டைம் வந்து ஸ்டாப் ஆகி நின்னது. ஃபஸ்ட்டு ஆர்கே நகருக்கு எல்லாமே போய் வேலை பார்த்தாங்க. இவருக்கு டிடிவிக்கு வேலை பார்க்கும்போது அது வந்து ஸ்டாப் பண்ணாங்க. ஆக்சுவலாக அதுக்கு தெரிஞ்சு அவர் சிஎம் ஆக போகிறான்னு தெரிஞ்சு அதாவது பிஜேபியால் வந்து அந்த தேர்தல் நிறுத்தப்பட்டது. அது இல்லாமல் ஹியூஜ் மணி ஃப்ளோ, அதுக்கப்புறமே ஹியூஜ் மணி ஃப்ளோ இருந்துச்சு, நிறுத்தப்பட்டது. அப்போ வந்து தொப்பிச்சுன்னா 2வது தான் குக்கர் கொடுத்தாங்க. அந்த சூழ்நிலையில் தான் மோதல் ஆரம்பிக்குது. அப்போது இந்த மூத்த தலைவர்கள்லாம் போயிட்டு, அண்ணா நீங்களே கண்டினியூ பண்ணுங்கள், நம்ம நடத்தலாம் ஆச்சு, இவங்க வேணாம், எதுக்கு நான் இந்த குடும்பத்துக்கு போய் பண்ணிகிட்டு இருக்கணும்,
அந்த குடும்பத்தில் அந்த ஒருத்தர் மட்டும் வரல. சித்தப்பா பையன், பெரியப்பா பையன், ஒன்று விட்ட பெரியப்பா பையன்ட்டு வரிசையாக வந்துக்கிட்டு நம்மளை தொல்லை கொடுத்துன்னு இருக்காங்க. யார் வந்தாலும் பயந்து பயந்து எந்திரிக்க வேண்டியதாக இருக்குது. நீங்கள் சிஎம்னே, நாங்கள் பின்னாடி நிற்கிறோம். இவரோட எவல்யூஷனை சொல்கிறேன். அவங்க பின்னாடி நிற்கிறானே. அதெல்லாம் ஓபிஎஸ் போன பிறகு லைக் தனியாக. ஆமாம், அப்போ தர்மத்தை நட்டின்னு இருக்கிறாரு. தர்மத்துக்கு பிறகும் வந்து எடப்பாடி பழனிசாமி வந்து சசிகலா அவங்க கூட தான் இருக்காரு. நடத்தலாண்ணே, முடியுமா? பண்ணிடலாண்ணே. நாங்கள் நிற்கிறானே கூட. இவங்களெல்லாம் மேனேஜ் பண்ணிக்கிட்டு சரி ஆட்சி நடத்தலான்னு பார்த்தா ஒரு ஆர்பி உதயகுமார் இன்டர்வியூவில் சொல்லியிருப்பார். 18 பேர் போய் ஆளுநரை பார்த்து ஆட்சியின் மீது எங்களுக்கு அதிருப்தி. ஆட்சியின் மீது அதிருப்தினா கட்சி கூட்டத்தில் சொல்லு. என்ன போய் கவர்னர்கிட்ட சொல்கிற? என்ன பண்ணலாம்? லீகல் ஆப்ஷன்ஸ் எல்லாம் கேட்கும் தகுதி நீங்கள் பண்ணலாம் சார். அது போல்டான டிசிஷன். அது உதயகுமார் சொல்லும்போது தான் எனக்கு அந்த டிசிஷனோட மேக்னிடியூட் என்னன்றது எனக்கு புரிஞ்சிச்சு. இட்ஸ் ரிஸ்கி. டிஸ்குவாலிஃபை பண்ணிங்கன்னா 18 இடைத்தேர்தல் ஜெயிப்பீங்களா இல்லையான்னு கேரண்டி இல்லை. பண்ணலாமா? பண்ணலாம். பண்ணு. 2019 மக்களவை தேர்தலோடு சேர்த்து 22 தொகுதிகளுக்கு சட்டப்பேரவை தேர்தல் நடக்கிறது. லாஸ்ட் மினிட்ல அப்புக்குட்டியார் ஒருத்தர் தூக்கின்னு வந்தாங்கல்ல போனால. அப்போ தான் வந்து நம்ம நாடாளுமன்ற தேர்தல் அப்போ தான் வந்து தமிழ்நாட்டு அரசுலேயே புரிஞ்சிக்க முடியுது. நாடாளுமன்ற தேர்தலில் வந்து வாஷ் அவுட் ஆனாங்க அதிமுக. 9 இடங்களில் வெற்றி பெறுகிறார். அந்த 9 இடங்கள் இவரது ஆட்சிக்கு மெஜாரிட்டி. இப்போ சொல்கிறாங்க அந்த ஏடிஎம்கே கட்சிக்காரங்க சிஎம்னு கூட மதிக்க மாட்டாங்களாம். அப்பாயின்மெண்ட்லாம் கேட்குறது இல்லை, நேராக கதை தட்டுவாங்களாம் ஏடிஎம்காரங்க. அண்ணே ஒன்று உள்ளே போவாங்களாம் சிஎம் ரூமில். இவரும் கூப்பிட்டு தான் ஆகணும். அப்பாயின்மெண்ட் வாங்கினா என்னது இது? மைனாரிட்டி கவர்மெண்ட்டு. எல்லோரும் மக்களவை தேர்தலில் கவனம் செலுத்தி கொண்டிருந்தார்கள், திமுக உட்பட. ஸ்டாலினோட பிக்கெஸ்ட் மிஸ்டேக் அது. இல்லைனா அந்த ஆட்சி அப்பயே முடிஞ்சிருக்கும். இவர் இப்போ இந்த 2019 எம்பி தேர்தலில் 19 எம்பி நம்ம ஜெயிச்சாங்கல்லப்பா. 22 இல்லை மொத்தமாக ஜெயிச்சாங்க. 39 தேனியை தவிர 38 ஜெயிச்சாங்க. ஆமாம், புது போக 38 ஜெயிச்சாங்க. அன்னைக்கு ஒரு 38 ஜெயிச்சு நீங்கள் பிரைம் மினிஸ்டராக போகிறது இல்லை இல்லையா? 22 கவனம் செலுத்தியிருந்தீங்கன்னா ஆட்சி காலி. ஒரு சிஎம் ஸ்டாலின் அன்னைக்கு. கரெக்டாப்பா? ஆனால் பழனிசாமி எல்லாரும் மக்களவை தேர்தலில் ஃபோக்கஸ் பண்ணிருக்கும்போது கேட்டேன், போய் எப்படி காசு கொடுப்பாங்களா அந்த பாருங்கள், திமுக கூட ஓட்டு போடுங்க. எங்கெங்கெல்லாம் 2 தேர்தல் நடக்குதோ அங்கே, அந்த இடைத்தேர்தல் நடக்குதோ சட்டப்பேரவை அங்கே போய் வேறு அதுக்கு ஓட்டு போட்டுங்க, சூரியன் போட்டுங்க, இதுக்கு மட்டும் போட்டு. அப்போ கூட்டணி பேச்சுவார்த்தை நடக்கிறது. பாமக பாஜக ஒன்றா தானே போட்டிட்டாங்கப்பா. பாஜக எல்லாம் இருக்குது. பாமக எங்களுக்கு இத்தனை சீட்டு வேணும் எடுத்துக்க. பாஜக எங்களுக்கு இத்தனை சீட்டு வேணும் எடுத்துக்கப்பா. அந்த 22 கேட்காதீங்க. 22 ரெட்டலை போட்டிட்டோம், நாங்கள் போட்டிட்டோம். அதில் நீங்கள் எடுத்துக்கிட்டு அவங்களும் வந்து கூட்டணி கட்சியும் முழுமையாக ஆதரவு. சட்டப்பேரவை 22 தொகுதி சட்டப்பேரவை இடைத்தேர்தல் 9 சீட்டு ஆட்சி மெஜாரிட்டி ஆகிடுச்சு. உட்கார்ந்தார் இப்படி. இந்த நாகராஜ சோழன் எம்ஏன்னு உட்கார்வல அமைதிப்படையில் சத்யராஜ் கொஞ்சம் கொஞ்சமாக கவுண்டிங் லீடிங்காக உட்காரல, அப்படி தான் உட்கார்ந்தார். இதுக்கு பிறகு தான் தூக்குறாங்க, நீக்கிறாங்களா சசிகலாவெல்லாம்? டைம்லைன் பிறகு தான் நீக்கிறாங்க. இல்லை அப்புறம் பார்த்த உடனே பேசுகிறாங்க, அண்ணே என்னென்ன ஓவராக பண்ணுறீங்க நீக்கு. அதற்கு பிறகு தான் அதுக்கு முன்னாடி அந்த தேர்தலுக்கு முன்பே என்று நினைக்கிறேன் பிஜேபியோட அழுத்தம் போய் கிடையாக கிடக்கிறாரு. யார்? பன்னீர். காலை பிடிச்சிக்கிட்டு ஜி சேர்த்து வைங்க ஜி, முடியல ஜி, தர்ம யுத்தம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஜி. எந்த அளவுக்கு போயிட்டாருன்னா அதிமுக ஆட்சி மீது ஊழல் புகாரெல்லாம் செய்தார், சொன்னார். அப்புறம் குருமூர்த்தியின் அழுத்தம் இதெல்லாம் மறுக்க முடியாது. அப்புறம் போய் சொன்னோன்னே ஒரே மாதத்தில் 5 முறை பிரதமர் பன்னீர்செல்வத்தை பார்த்தார். இதெல்லாம் எதுக்குன்னா நான் சேர்த்து வைக்கிறேன், அண்ணன் சொட்டப்படியெல்லாம் கேட்கணும்னு சொல்லிட்டு கட்சியை கட்டுக்குள் வைப்பதற்காக. பெயரை குறிப்பிடாமல், பல்கலைக்கழக பெயரையும் குறிப்பிடாமல் ஒரு உதயகுமார் நம்ம பேட்டியில் சொல்லியிருப்பார், இந்த மைனாரிட்டி ஆட்சி நடக்குது, பிஜேபி தயவு இல்லாமல் அன்றைக்கி ஆட்சி நடத்திருக்க முடியாது இல்லையா? அந்த நான் தொடர்ந்து பேசிகிட்டு இருப்பேன், நீங்கள் பார்த்துருப்பீங்க. தஞ்சாவூரில் சிறைத்துறைக்கு சொந்தமான நிலத்தை ஆக்கிரமித்து சாஸ்திரா பல்கலைக்கழகம் கட்டடம் கட்டியிருக்கு. கிட்டத்தட்ட 30 வருஷமாக ஆக்கிரமிச்சிருக்காங்க. அந்த பல்கலைக்கழகம் என்ன சொல்லுதுன்னா, இதுக்கு பதிலாக நாங்கள் புதுக்கோட்டையில் ஒரு 3 ஏக்கர் தரம் வாங்கிக்கிங்கன்னு சொல்கிறாங்க. அரசு அதிகாரிகள் சண்டை போடுறாங்க, இது அரசு நிலம், ஓப்பன் ஜெயில் கட்டுறதுக்காக சிறைத்துறைக்கு ஒதுக்கப்பட்ட நிலம், இதை கொடுக்கக்கூடாது. அப்போது பிஜேபி தயவில் தானே அதிமுக ஆட்சி நடக்குது. அவ்வளவு அழுத்தம் பழனிசாமி மீது. அவர் உதயகுமார் என்ன பேர் சொல்ல மாட்டேன்றார், நான் சொல்கிறேன் இந்த நிகழ்ச்சியில். கிரிஜா வைத்தியநாதன் அந்த சீஃப் செக்ரட்டரி கைதிங்க தானே சார், எங்கே இருந்தா என்ன சார்? அப்போது கவர்னர் பன்வாரிலால் புரோஹித், அவங்க சாஸ்திரா அவரும் ப்ரெஷர் கொடுத்தாரு இவருக்கு. லெட்டரே எழுதுனாங்க. நான் அந்த லெட்டரை பப்ளிஷ் பண்ணேன்.
டிஓ லெட்டர் எழுதுறாரு. எங்கே உச்சநீதிமன்றம் போய் தள்ளுபடி பண்ண பிறகு நீ கொடுன்றாரு கவர்னர். ஆர்எஸ்எஸ் ஹெட் குவார்ட்டர்ஸ்லேருந்து அழுத்தம், அமித்ஷா கிட்டேருந்து அழுத்தம். லேண்ட் எனக்கு 2 ஏக்கர் தான் நீங்கள் கொடுங்க, பில்டிங்லாம் கட்டிட்டாங்க. இவங்க சீஃப் செக்ரட்டரிக்கெலாம் மனசில் என்ன நினைப்புனா, என்ன தெரியும் நம்ம மேடத்துக்கிட்ட வேலை செஞ்சோம், என்ன தெரியும் இந்த ஆளுக்கு, கைதிங்க தானே சார், எங்கே இருந்தானே சார், அதான் பதிலுக்கு புதுக்கோட்டையில் லேண்டு தரேன்னாங்களே சார். இவர் கூட இருந்த அதிகாரி என்கிட்ட சொன்னது, அரசு நிலம்மா வேணாம்மா, அதை மட்டும் விட்டுருங்கம்மா. செக்ரட்டரிகிட்ட கொஞ்சம் கொஞ்சமாக மாறுறாரு. எடப்பாடியோட உண்மை முகத்தை இவங்க எல்லாம் பார்க்கல. அவர் அன்றைக்கி வீக்காக இருக்கார். அதிகாரிகளோட ஒத்துழைப்பு வேணும், கவுத்து விட்ருவாங்க. அரசு நிலம்மா, கைதிங்க வேணாம்மா. கடைசி வரை அந்த நிலை இன்னைக்கு வரைக்கும். அன்னைக்கு சிவி சண்முகத்திட்ட இவங்க இந்த அம்மாட்ட வேணான்னு சொல்லிவிட்டு, சிவி சண்முகம் தான் சிறைத்துறைக்கு அமைச்சர், அவர்கிட்ட கூப்பிட்டு என்னென்ன எழுதணுமோ எழுது தம்பின்றார். 2 பக்கத்துக்கு சிவி சண்முகம் நோட்டு எழுதுகிறார். இந்த நிலத்தை எந்த நாளும் சாஸ்திரா பல்கலைக்கழகத்துக்கு கொடுக்கக்கூடாது, கொடுக்க முடியாது அப்படின்னு அவர் எழுதி வச்ச நோட்னால தான் திமுக கவர்மெண்ட் இன்னைக்கு கொடுக்காம இருக்குன்னா கொடுத்துருப்பாங்க. விவரம் அறிந்தவர்களிடம் பேசிய போது சிவி சண்முகம் எழுதின அந்த நோட்டை எந்த கவர்மெண்ட்டாலையும் அழிக்க முடியாது. அந்த லேண்டு ஒரு நாளும் சாஸ்திராவுக்கு போகாது. அலாட் பண்ணாமல் அப்படியே டிஸ்பியூட்லேயே இருக்குமே ஒழிய சாஸ்திராவுக்கு அந்த நிலம் மாற்றப்படவே படாது, முடியாது. அப்புறம் இந்த வேல் யாத்திரை மேட்ரு பலமுறை சொல்லியிருக்கேன் நான். என் பேரே பழனிசாமி. அந்த அம்மா கூட கோயில் கட்டலாம் பாருங்கள், நான் ரூம் உள்ளே கோயில் வச்சுருக்கேன். வேல் யாத்திரைக்கு மட்டும் பர்மிஷன் கிடையாது, வேறு எதுனா கேளுங்க செஞ்சு தரேன். 2 சென்னையில் அந்த கத்திப்பாரா முடிஞ்சு அண்ணா சாலை நோக்கி வரும்போது இடது பக்கம் ஹிந்துஸ்தான் டெலிபிரிண்டர்ஸோட லேண்ட் இருக்குது, HCL அப்படின்னு ஒரு நிறுவனம் இருக்குது. அது வந்து 19 வாஜ்பாய் காலத்தில் தனியார் மயப்படுத்தி விட்டது. அதை அந்த ஹிந்துஸ்தான் டெலிபிரிண்டர்ஸ் என்ற மத்திய அரசு நிறுவனம் டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட்டின் கீழே தனியாருக்கு போய் ஒரு தனியார் நிறுவனம் அதை எடுத்து நடத்த ஆரம்பிச்சிருச்சு. அந்த நிறுவனம் போக தனியாக ஒரு பேட்ச் லேண்ட் இருக்குது. அது கிட்டத்தட்ட ரிலையன்ஸோட பினாமி நிறுவனம் வச்சுங்க, இப்போ எடுத்திருக்க நிறுவனம் ஹிமாச்சல் ஃபியூச்சரிஸ்டிக் கம்யூனிகேஷன் லிமிடெட், HFCL ஐ திங்க். அதில் ஒரு தனி பேட்ச் இருக்குது. அந்த லேண்டை தான் இப்போது தலைமைச் செயலாளராக இருக்கக்கூடிய திரு முருகானந்தம் எப்படியாவது அந்த தனியார் நிறுவனத்திற்கு தாரை வார்க்க வேண்டும் என்று கிட்டத்தட்ட அட்வான்ஸ் எல்லாம் வாங்கிவிட்டார் என்று நான் கேள்விப்பட்டேன். அப்போது தலைமைச் செயலாளராக இவர்கிட்ட பணியாற்றிய திரு சண்முகம், நிதித்துறை செயலாளராக நீண்ட காலம் இருந்த திரு சண்முகம் அவர்கிட்ட கூப்பிட்டு கேட்குறேன், என்ன சார் இதுன்னு. சார் கொடுத்தாங்க என்றைக்காக இருந்தாலும் நம்ம மாட்டிக்குவோம், சிபிஐ கேஸ் வந்தாலும் வரும் என்று சொன்னதும், இவர் இப்போது இண்டஸ்ட்ரி செக்ரட்டரி இருந்தார்னு நினைக்கிறேன் திரு முருகானந்தம், அந்த நிலத்தை ஹிமாச்சல் ஃபியூச்சரிஸ்டிக் நிறுவனத்திற்கு கொடுக்க வேண்டும் என்று அமித்ஷாவிடமிருந்து அழுத்தம். ஒரு முக்கியமான நபர் மூலமாக அமித்ஷா சொல்லிவிடுகிறார். 3 முறை கேட்கிறார் அமித்ஷா, கொடுக்க சொல்லுங்களேன்ட்டு. அது ரிலையன்ஸின் பினாமி நிறுவனம் என்பதால் அழுத்தம். கடைசியாக பழனிசாமி சொன்னது, முடியாதுன்னு சொல்லுப்பா, ஜெயிலுக்கு போக சொல்கிறேன்னா, லேண்ட்லாம் கொடுக்க முடியாது, வேறு ஏதாவது பேசு. இல்லை சார் ஹோம் மினிஸ்டர் சொல்லுப்பா, ஹோம் மினிஸ்டர்கிட்ட. இந்த ரெசல்யூட்னஸ், இது ஒரு லீடருக்கு அழகு. இது வந்து அந்த விஜயகுமார் மேல் நடவடிக்கை எடுத்ததெல்லாம் ரிஃப்ளெக்ட் ஆகுதா? அன்னைக்கு இவர் ஒன்றும் ஒரு 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 பல வருடங்கள் முதலமைச்சராக இருந்தவர்லாம் கிடையாது. ஒரு சீஃப் செக்ரட்டரி சொல்லுது கொடுங்க சார் லேண்டை, இவரோட இண்டஸ்ட்ரி செக்ரட்டரி சொல்கிறார் சார் இந்த லேண்டை கொடுத்துடலாம் சார். அப்போது அந்த ரிலையன்ஸ் இந்த லேண்டு சொன்னேன், கிண்டி லேண்டு சொன்னேன், இந்த கிண்டி லேண்டு தொடர்பாக சண்முகம் சார் இது கொடுக்கக்கூடாதுன்னு சொன்ன உடனே சண்முகத்தை கூப்பிட்டு நோட் எழுத சொல்லிடுறார். இதே மாதிரி அது லீகலாக ஏதாவது பண்ணால் ஒரு சண்முகம் தான். சண்முகம் வளைச்சி இந்த லேண்டை கொடுக்கவே கூடாது, ஒரு நாளும் பட்டா கொடுக்கக்கூடாது. ஏன் வந்து அந்த லேண்டை கொடுக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்கன்னா, இந்த பாருங்கள், தமிழ்நாடு அரசு மத்திய அரசு தொழில் தொடங்குவதற்காக தான் இந்த லேண்டை கொடுக்குறோம். அவங்க தனியாருக்கு விற்றாங்கன்னா அதில் இருக்க நம்மளோட லேண்டு நமக்கு தான், தனியார் நிறுவனத்துக்கு அதை கொடுக்கக்கூடாது. ஏன்னா நம்ம தொழில் தொடங்குறதுக்காக கொடுக்குறோம், தனியார் அதை விற்று லாபம் சம்பாதிக்கிறது நம்ம அனுமதிக்கூடாது, அரசு நிலம் நம்மகிட்ட தான் சார் இருக்கணும்னு ஒரு சண்முகம் சார் எழுதி வச்சுட்டு போகிறாரு. அந்த லேண்டும் இந்த நிறுவனத்துக்கு கடைசி வரைக்கும் போகாது. அதில் சிவி சண்முகம் சார் நோட்டு, இதில் திரு சண்முகம் ஐஏஎஸ் அவர்களோட நோட்டு எழுதி வச்சு அமித்ஷா சொல்லி முடியாதுன்ட்டார். அவர் நினச்சிருந்தானா பதவியை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்பது என்ன, ஒரு லேண்டு தானே, கவர்மெண்ட் லேண்டு தானேப்பா, என்ன ஆகிட போகுது, கொடுத்துருக்கலாம்ல. இது என் காதுக்கு வந்தவை. அது எல்லாவற்றையும் விட என்னை கவர்ந்தது, இந்த சண்டை போட்டு நீந்தி ஜெயிச்சு வந்து நீங்கள் உட்கார்ந்தார் பார்த்தீங்களா. உதயகுமார் அந்த இதில் சொன்னார், நம்ம பேசியிருக்கோம், இந்த 2 ராஜ்யசபா வேக்கன்சி வந்தப்போ ஓபிஎஸ் கையெழுத்து போட மாட்டேன்னு சொல்லிவிட்டு அவர் உதயகுமார் இன்னும் எளிமைப்படுத்தி சொல்லியிருப்பார். அது எப்படி சார் கட்சியில் எதை எடுத்தாலும் உனக்கு 1 எனக்கு 1, வழிகாட்டும் குழு போடுறதுனா எனக்கு 5 உனக்கு 6, எப்படி சார் இப்படி ஒரு கட்சி நடக்க முடியும்? அப்போ ஒரு கட்சியை வந்து உன் ஆதரவாளர் என் ஆதரவாளர்னு பிரிச்சுக்கிட்டு இருந்தால் கட்சி இப்படி வளராதா?
அந்த ஸ்டேஜில் தான் அந்த ராஜ்யசபா எலெக்ஷன் இருக்குல்ல, அந்த ஸ்டேஜில் தான் பன்னீர்செல்வத்தை தூக்கி போடுறதுன்ற முடிவு வர்றாரு. தர்மன்னு ஒருத்தர் நிறுத்தினார். தர்மர் ஒரு சிவி சண்முகம் சிவி சண்முகம். அப்போ தான் வந்து பார்க்கும்போது பன்னீர்செல்வம் அந்த நாமினேஷனில் கையெழுத்து போடல, டிலே பண்ணுறாரு. நீ போட்டால் தான் நான் கையெழுத்து போடுவேன். ஏன்னா அவர் கையெழுத்து போடாமல் நீங்கள் நாமினேஷன் ஃபைல் பண்ண முடியாது. ஃபார்ம் பில் அவர் கையெழுத்து பண்ணணும். ஏன்னா பதவி வந்து பொதுச் செயலாளர் ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர்னு இருக்குது. கட்சிக்கு தலைவர் அவர் தான் ஒருங்கிணைப்பாளர், இவர் இணை ஒருங்கிணைப்பாளர் பழனிசாமி. அண்டு சரி பொதுக்குழுவை கூட்டலான்னு பார்த்தா பொதுக்குழுவை கூட்டக்கூடாதுன்னு அவ்வளவு பிரச்சனை பண்ணுறாங்க. நீதிமன்றத்தில் வழக்கு போடுறாரு. இப்போது ஒரு லீடருக்கு என்ன ஒரு 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 சுயநலமாக சிந்திக்கக்கூடியவர்கள் எப்படி பார்ப்பார்னா, சரி ஓகே என்னப்பா நீ கொஞ்சம் எடுத்துக்க, நான் கொஞ்சம் எடுத்துக்கிறேன், நான் பதவியில் இருக்கேன் அவ்வளோதானே, சரிப்பா நீ ஒன்று எடுத்துக்க, நான் ஒன்று எடுத்துக்கிறேன், என் பதவிக்கு பிரச்சனை இல்லாமல் இருக்கணும் தான் எல்லோரும் சிந்திப்பாங்க. ஆனால் அவர் கட்சியின் நலனை நினைக்கிறார். கட்சி நீண்ட நாட்களுக்கு இப்படி இரட்டை தலைமையில் ஓடாது, பன்னீர்செல்வத்தை தூக்கி போடலாம். பன்னீர்செல்வத்தை தூக்கி போட்டால் முக்குளத்தோர் சமூக வாக்குகளை இழக்க வேண்டி வரும், எதிர்ப்பு கிளம்பும். பன்னீர்செல்வம் போய் அவர் எதிரியாக முன்பு சொல்லி கொண்டிருந்த சசிகலாவோடு கரம் கோர்ப்பார், டிடிவி தினகரனோடு கரம் கோர்ப்பார்ன்றதெல்லாம் ஆப்வியஸாக நடக்கக்கூடியது. அப்படி கரம் கோர்த்து அவங்க எல்லாரும் சேர்ந்து ரிவோல்ட் பண்ணால் அவங்க பலமாயிடுவாங்க, நாம் பலவீனம் ஆகிடுவோன்ட்டு ஒரு மனிதன் நினைக்கக்கூடும். இப்படி சண்டை போடுறது போல பேசாமல் சமாதானமாக இருந்தாலும் என்ன போஸ்ட்டு தானே கேட்குறது, கொடுத்துட்டு போயிருக்கலாம்ல. கட்சி முக்கியம். இப்படி கட்சியை நடத்தக்கூடாது, நடத்த முடியாது, பார்த்துருவோம். என்ன முக்குளத்தோர் பார்த்துடலாம், கட்சி ஜாதியான்றதை பார்த்துடலாம். இதுக்கு தன் மீது நம்பிக்கை இருக்கக்கூடிய ஒரு தலைவனால் தான் இப்படிப்பட்ட துணிச்சலான முடிவுகள் எடுக்க முடியும். அது ரிஸ்க்கு. கோர்ட்டில் ஃபார்ச்சுனேட்லி ஜெயிச்சிட்டாரு, ரெட்டில் ஃப்ரீஸ் ஆகாமல் போயிடுச்சு. ஜெயிக்கலன்னா இன்றைக்கி எல்லோரும் பழனிசாமி குறை சொல்லிட்டு இருப்பாங்களா? அந்த ரிஸ்க்கு யார் எடுக்கிறா? இவர் தானே எடுத்தார். பல சீனியர் ஏடிஎம்கே லீடர்ஸ் என்கிட்ட சொல்லியிருக்காங்க. என்ன கேட்டிங்கன்னா என்னாலலாம் கட்சி எந்த அளவுக்கு கொண்டு வந்துருக்க முடியாது சார், அண்ணன் தான் சார் காரணம். அந்த முடிவு எடுக்கிறார் பாருங்கள், சமாளிச்சிடலாம். அட்வொகேட் கோர்ட்டு கன்சல்ட் பண்ணி இல்லை சார் பார்த்துலாம் சார், வி ஆர் இன் ஃபேவர். எத்தனை முறை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு போட்டிருக்காரு. ஒரு நாள் இந்த பொதுக்குழுவை நடத்தலாமா கூடாதா அப்படின்றதுக்கு விடிய காத்தால் 4 மணிக்கெலாம் தீர்ப்பு வந்துச்சு, ஞாபகம் இருக்குங்களா? ஜஸ்டிஸ் துரைசாமின்னு நினைக்கிறேன். பொதுக்குழுவை நடத்தலாம், ஆனால் தீர்மானங்கள் ஏற்றக்கூடாது, இப்படிலாம் ஒரு ஜட்ஜ்மெண்ட் வந்தால் தான் நினைவு எனக்கு வந்தது. அப்புறம் பொதுக்குழுவை கூட்ட யாருக்கு அதிகாரம் பண்ணி அந்த பொதுக்குழு மேடையில் ஓபிஎஸ் நீக்கம், ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் பதவிகள் ரத்து, பொதுச் செயலாளர் பதவி மீண்டும் உருவாக்கம், நான் தான் பொதுச் செயலாளர். அவைத்தலைவர் தமிழ்மகன் உசேன், அவர் இப்போ அநேகமாக நான் ராஜ்யசபா எம்பியாக போகிறாருன்னு சொல்கிறாங்க. தமிழ்மகன் உசேன் அவைத்தலைவர், தன்னோட லாயலிஸ்ட்டு. நீங்கள் அதெல்லாம் கவனிக்கணும் அந்த மூவை. இன்னொருத்தர் முன்னாடி இருந்தார், அதுக்கு அவர் மதுசூதன் இறந்ததுனால அது காலியாகிறது. அந்த பதவிக்கு என்ன போடுங்க, நான் வந்து உங்களை வழி நடத்துகிறேன்னு பண்ருட்டி ராமச்சந்திரன் சொல்கிறாரு. இவரெல்லாம் நம்ப முடியாது. நான் சொல்வதை கேட்கும் நபர் தான் அவைத்தலைவராக வர வேண்டும், கரெக்டாக? கூட்டணும் பொதுக்குழுவை. பண்ருட்டி ராமச்சந்திரனை போட்டால் அவர் இஷ்டத்துக்கு கூட்டிகிட்டு இருப்பார், கரெக்டா? இன்றைக்கி எங்கே இருக்கார் பண்ருட்டி? அதிமுக உரிமை மீட்பு குழு. இதெல்லாம் விஷன்னு. அவைத்தலைவர் பதவி கொடுக்கலன்னா பண்ருட்டி கோச்சிக்கின்னு ஓபிஎஸ் கூட போயிட்டு உன்னை என்ன பண்ணுறேன் பார், கோர்ட்டில் கேஸ் போட்டு. அவர் எடுத்த முடிவுகள் எல்லாம் எனக்கு சரியாக இருக்கா? இதுதான் விஷன்ன்றேன். ஒன்றும் சொன்ன மாதிரி ஒரு கிரிக்கெட் ஸ்டார் கிடையாது, சினிமா ஸ்டார் கிடையாது. ஆனால் இப்படி கட்சியை வழிநடத்தக்கூடிய ஒரு நபர் தானே கட்சியை லீடு பண்ணணும். சார், இப்போது ரீசெண்டாக வந்து ரவி பெர்னாட் அவர்கள் ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருந்தார், ரிலேயில் உச்சத்தில் எடுத்துகிட்டு போய் ஜெயலலிதா அம்மா விட்டுட்டு போயிட்டாங்க, அந்த பேட்டனை வாங்கிட்டு ஓட ஆரம்பித்தாருன்னு சொல்லிட்டு. இப்போ பொதுவாகவே அதிமுகவோட தன்மை எனக்கு அப்புறம் யார் தலைவர் அப்படின்றது காட்டுறது கிடையாது. ஆனால் காட்டாமல் போனதுனால வந்த சிரமத்தை தான் இன்றைக்கி திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அனுபவிச்சுட்டு இருக்காரு. ஸோ ரவி பெர்னாட் சொன்னார் இல்லையா, அவர் பேட்டனை வாங்கிட்டு ஓடுறாரு அப்படின்னு. அந்த ப்ராசஸை நீங்கள் ரொம்ப கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு தான் நான் புரிஞ்சுக்கிறேன். நான் இதெல்லாம் பார்த்துட்டு தான்மா ஒரு ஸ்டேஜில் தான் இந்த ஆள் தான் லீடர்ன்ட்டு நான் இந்த பொதுக்குழுக்காக முன்னாடி நான் முடிவு எடுத்துட்டேன். எனக்கு பொதுக்குழுக்கெலாம் முன்னாடியே நான் பார்த்துட்டு ஹீஸ் த ரைட் பர்சன் அப்படின்ட்டு எனக்கு தெரியுது. நான் ஒன்றும் அவர் கூட நெருங்கி பழகி அவர் எப்படி பேசுவார் அப்படின்னு அவர் கூட இருக்க அதிகாரிகள் சொல்கிறது, சார் எப்படி சார் ஆள். இது போக சில தனிப்பட்ட விஷயங்கள் அவரது கட்சியினருக்கே, அந்த கட்சியினருக்கு தனிப்பட்ட முறையில் அவர்களுக்கு ஏற்பட்ட பிரச்சனைகளுக்கெல்லாம் மனிதாமான அடிப்படையில் முதல்வராக இருந்தபோது கூட இவர் செய்த உதவிகள்லாம் மறுக்க முடியும். இன்னொன்று முக்கியமான விஷயம் சொல்லிட்டேன், பன்னீரை நீக்கலான்னு முடிவு எடுக்கிறார், ரைட்டுங்களா? பன்னீரை நீக்கிறதுக்கு எது முக்கியமாக வேணும்? பொதுக்குழு உறுப்பினர்களோட, செயற்குழு கூட விடுங்க, பொதுக்குழு உறுப்பினர்களோட ஆதரவு வேணும். பன்னீர் பக்கம் கணிசமாக ஒரு 400-500 பேர் இருக்காங்க, 400 பேர் இருக்காங்கன்னு வச்சுங்க, அந்த சமூகத்தை சேர்ந்தவர்கள். இது போக தர்மயுத்தம் சமயத்தில் அவருக்கு ஆதரவு அளித்தவர்கள், இவர்கள் எல்லாம் இருக்கிறாங்க. பன்னீர் வந்து பிஜேபி எப்படி நம்மள அந்த நாற்காலியில் உட்கார வச்சுன்னு பன்னீர் நம்பிட்டு இருக்காரு. இவர்
இந்த பொதுக்குழு உறுப்பினர்களை எல்லாம் தனிப்பட்ட முறையில் அணுகுகிறார். நானே ஒரு 5-6 லீடு கொடுத்துருக்கேன். சார் பன்னீர் கூட இருக்க சிஎம்மாக இருக்கும்போது பன்னீர் கூட இருக்க இவர் வந்துடுவார் போல இருக்கு. அப்போது ஒன்றா தான் இருக்காங்க, ஆனால் ஆளை தூக்கிட்டு இருக்காங்க. சொன்னவுடன் அந்த சம்மந்தப்பட்ட நபருக்கு தலைமைச் செயலகத்திலிருந்து அழைப்பு போகும். சார் சிஎம் உங்களை வந்து பார்க்க சொல்கிறாருன்ட்டு. என்னதான் அதிமுக பொதுக்குழு உறுப்பினர்னாலும் சாதாரண ஆள் தானே, சிஎம் கிட்ட தான் அழைப்பு வரதில்லை. அப்புறம் என்னது சிஎம் கூப்பிடுவாருன்ட்டு மறுநாளே கிளம்பி போவாங்க. போன உடனே அண்ணே நல்லா இருக்கீங்களா அண்ணே வாங்க அண்ணே கூப்பிடுவார். ஒரு சால்வை போடுவாங்க. போட்ட உடனே முதலமைச்சரோடு அவர் எடுத்துக்கொண்ட புகைப்படத்தை பெரிதுபடுத்தி அவங்களே கொடுத்துருவாங்க. பன்னீர் ஆதரவாளராக இருந்த அந்த பொதுக்குழு உறுப்பினர் வீட்டின் முகப்பில் அதை மாட்டி வைத்துக் கொள்வார். ஒருத்தர் வந்தாரா, இப்படி ஒவ்வொரு பொதுக்குழு உறுப்பினரையாக தூக்கிட்டார். இந்த வின்னர் படத்தில் வடிவேல் திரும்பி பார்க்கும்போது யாரும் இருக்க மாட்டாங்கல்ல, பன்னீர் திரும்பி பார்க்கும்போது ஒருத்தரும் இல்லை. அந்த தைரியத்தில் தானே பொதுக்குழு கூட்டுறாரு. 1300 பேரோ 400 பேரோ 1300 400 அதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 1900 கிட்ட வந்து எடப்பாடி பழனிசாமி சப்போர்ட் பண்ணாங்க. மொத்த பேரையும் தூக்கிட்டாரு. பன்னீருக்கு இந்த செக்மேட்டுன்னு வாங்கல்ல, அது மாதிரி அடுத்த நகர்வே இல்லை. இல்லை ஆக்சுவலாக அவருக்கு வந்து நிறைய வாய்ப்புகள் கொடுக்கப்பட்டது. பொதுச்செயலாளர் பதவி விட்டுருங்க, வேறு எதை வேணால் கேளுங்க சொன்னார். ஒரு உதயகுமார் சொல்லியிருக்காரு, இணை பொதுச் செயலாளர் ரவிக்கு மத்திய மந்திரி பதவி, நான் அப்ஜெக்ஷன் பண்ண மாட்டேன். ரவீந்திரநாத்துக்கு, பிரதீப்புக்கு, ஜெயபிரதீப்புக்கு கட்சி பதவி, தேனியில் ஏதோ மாவட்ட செயலாளர் ஏதோ அம்மா பேரவையில் இல்லை தேனியில் கட்சியிலே பேரண்ட் பாடியில் இதெல்லாம் கொடுத்தோம். என்ன பொதுச் செயலாளருக்கு நின்றுக்கார் இருந்தால் இணை பொதுச் செயலாளர் வரைக்கும் கொடுத்துட்டேன்னாங்க. அவர் உதயகுமார் சார் நேர்காணலில் சொல்லலை, நான் சொல்கிறேன். 200 கோடி கொடுங்கன்னு கேட்டார். 22 தானே பொதுக்குழு நடக்குது, அப்போது 200 கோடி கொடுங்கன்னு கேட்டார். அப்போ இவங்க சொல்லியிருக்கிறது, எலெக்ஷன் செலவுக்குன்னு 300 செலவு பண்ணுறதா சொன்ன சில தலைவர்கள் 500 செலவு செய்திருக்கிறார்கள், 600 செலவு செய்திருக்கிறார்கள். 500 தருவதாக சொன்ன நீங்கள் 300 தான் தந்திருக்கிறீர்கள். தரல காசு. அவர் ப்ராமிஸ் பண்ணியிருப்பார் ஒரு தொகை, கொடுக்கல, பேலன்ஸு. இப்போது எடப்பாடியை பொதுச் செயலாளராக ஒத்துக்கிறதுக்கு இன்னொரு 200 கொடுங்கன்னு கேட்டால் இது முறை இல்லை. ஆட்சியில் வேறு நாம் இல்லை. இப்போது கொடுக்கலாம், ஆட்சியில் இருந்தால் கொடுக்கலாம். ஆட்சியில் இருக்கும் அந்த ஸ்டேஜில் தான் தூக்கி போடுறதுன்றது முடிவுக்கு வர்றாங்க. இன்னொன்று இவங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் வந்துருச்சு, எல்லா பொதுக்குழு பெரும்பான்மையை தூக்கிட்டாச்சு, என்ன பண்ணுவாங்கள்ட்ட என்ன மூவ் இருக்குது. அண்ட் எகெயின் ஒரு இம்பார்ட்டண்ட் ஃபேக்டரு, அந்த சூழ்நிலையிலும் பிஜேபி கூட்டணி வேண்டாம் என்று சொல்லவில்லை. நீதிமன்றத்தில் வழக்குகள் நடந்து கொண்டிருக்கின்றன. தேர்தல் ஆணையம் இன்னும் இந்த 2 பதவிகளை ரத்து செய்தது, பொதுச் செயலாளர் பதவியை உருவாக்கியது. இதை இந்த விஷயம் இன்னும் நான் சொல்ல வரும். ப்ளீஸ் சொல்லுங்கள். என்னென்னா ஆக்சுவலாக பாஜக தரப்புலேருந்து, பாஜக டெல்லி தலைமையிலேருந்து ஓபிஎஸ்ஐ சேர்த்துங்கன்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலாக ஒருங்கிணைப்பாளர், இணை ஒருங்கிணைப்பாளர் பதவியை அவங்க தான் உருவாக்கினார்கள். ஓகேங்களா? அப்படி உருவாக்கும்போது கட்சியை விட்டு நீக்கப்படுறாங்க. ஏன்னா பிரதமர் மோடி அவர்களே வந்து 2 பேரையும் கை தூக்கிலாம் காட்டினார். இந்த நேரு ஸ்டேடியம் நினைக்கிறேன், அது காட்டினார். இவங்க தான் மேல் கட்சி அந்த மாதிரி ஒரு அங்கீகாரம் கொடுத்துட்டு போனார். இவங்களுக்கும் எவ்வளோ ப்ரெஷர் வருது எடப்பாடி பழனிசாமி தரப்பு, சேர்த்துங்கன்னு. எடப்பாடி பழனிசாமியை வந்து கட்சியை விட்டே நீக்கிறாங்க, காலி பண்ணுறாங்க, அவங்க பையனை நீக்கிறாங்க, அவருடைய ஆதரவாளர் நீக்கிறாங்க. அடுத்து பாஜக கூட்டணியில் இருக்குது. நாளைக்கு நம்மளையே கூட்டணி விட்டு அகற்ற மாட்டாங்கன்னு என்ன நினச்சின்னா அவங்க பாஜக எந்த இடத்துலையுமே யோசிக்கவே இல்லை. ஆனால் எடப்பாடி பழனிசாமி தேர்தலுக்கு முன்னாடி மக்கள் ஜனநாயக கூட்டணின்னு சொல்லிட்டு அங்கே போய் நின்று அந்த உச்சநீதிமன்ற தீர்ப்பு வந்ததில்லை. இனிமேல் வந்து அந்த இரட்டை இலை சின்னம் வந்து அதிமுக தான், எடப்பாடி தரப்பு தான் சொந்தம்னு வந்து தேர்தல் ஆணையம் ஃபிக்ஸ் பண்ண பிறகு தான், அதுக்கப்புறம் தான் வந்து எடப்பாடி பழனிசாமி ஃபிக்ஸ் பண்ணுறாரு அக்டோபரில். இதோட இந்த இடத்த பிஜேபியும் கவனிக்க தவறி விட்டது. பிஜேபி ஏமாற்றிட்டாங்க. இவர் ஏமாற்றினார்ன்றது தான் சரி. இவர் அதற்கு முன்பு என்டிஏ கட்சிகளோட கூட்டணி ஒன்று டெல்லியில் நடந்துச்சு, ஞாபகம் இருக்கா? எந்த கட்சி தலைவருக்கும் கொடுக்காத அங்கீகாரத்தை பழனிசாமி கொடுத்தாரு. பக்கத்தில் நீக்க வச்சார், உட்கார வச்சாருப்பா. உட்கார்ந்துட்டார் சேரு, உட்கார்ந்துட்டு இவருக்கு ஆஃபர். என்டிஏ தேசிய ஜனநாயக கூட்டணியோட ஆல் இண்டியா கன்வீனர். நான் கண்டினியூஸாக ஃபோனில் பேசுகிறீங்க சார், என்ன சார் கன்வீனர் கொடுப்பானோ கூட இருக்கவும் சொல்கிறாங்க. இல்லை சார் நான் அனௌன்ஸ்மெண்ட்டில் சொல்லியிருக்காங்க, அனௌன்ஸ்மெண்ட்டில் வேணான்ட்டார். இவர் சொன்ன காரணத்தை நம்பினாங்க. ஹிந்திலாம் தெரியாது, இவருக்கு மனசில் முடிவு எடுத்துட்டார். அப்போவே இருடி வர்றேன் நான் அப்படின்னு. இவங்க என்ன நினச்சிட்டாங்க, யாராக இருந்தாலும் மோடி பக்கத்தில் போனோன்னு ஒரு ஓவரால் ஃபீலிங் வரல. ஐயோ இவ்வளோ பெரிய பிரதமர் இந்த ஒரு பன்னீர் சொன்னார் பார்த்தீங்களா, பாரதத்துக்கே பிரதமர் அவர், நான் ஒரு சாதாரண ஸ்டேட்டுக்கு பக்தன் சொன்னார்ல. இவர் பக்கத்தில் கூப்பிட்டு மோடியை உட்கார வச்சப்போ இவர் ஒன்றும் இதெல்லாம், நீ உங்கள் ஊரில் பெரிய இல்லைனா நான் எங்கள் ஊரில் பெரிய இல்லை, உனக்கு தேவைன்றதான் புரிஞ்சுக்கிட்டார். அதை கரெக்டாக சும்மா உட்கார வைக்கிற
என்டிஏ கூட்டணியில் இருக்கிறதுலே இன்றைக்கி பெரிய கட்சி நாங்கள் தான், 66 எம்எல்ஏ வச்சுக்கிட்டு. உங்களுக்கு தேவைன்றதுனால என்னை கூப்பிட்டு உட்கார வைக்கிறீங்க. இவர் நெகிழ்ந்து போயிடல, தண்ணியில் இழக்கலை, சுயத்தை இழக்கலை, உனக்கு வேலைன்றதுனால உட்கார வச்சுருக்க, இரு வர்றேன் அப்படின்னு தேர்தல் ஆணையம் இந்த அமெண்ட்மெண்ட்ஸ் அதிமுக பைலாவில் திருத்தப்பட்ட விதிகளை ஏற்றுக்கொண்டு பொதுச்செயலாளர் பதவி உருவாக்கப்பட்டது. திரு பழனிசாமி பொதுச்செயலாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் என்பதை தனது இணையதளத்தில் தேர்தல் ஆணையம் வெளியிடும் வரை காத்திருக்கிறார். கன்வீனர் பதவி கொடுக்குறதா நம்ம சொல்லிட்டோம், பக்கத்தில் சேர் போட்டு உட்கார வச்சிட்டோம். இதுக்கு மேலே இந்த அடிமை கட்சி எங்கே போகுதுன்னு அவர்கள் நினைத்து கொண்டிருந்தார்கள். அந்த அதுக்கப்புறம் பிப்ரவரி 2023 இந்த சின்னம் பிரச்சனை வருது. பிஜேபி அன்றைக்கி என்ன திமிரா பேசுன்னு உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். யாருக்கு ஆதரவு தரது நாங்கள் இன்னும் முடிவு பண்ணல. ஆமாம், நாங்கள் கேண்டிடேட் போட்டாலும் போடுவோம். ஈரோடு கிழக்கில் அந்த தேசிய ஜனநாயக கூட்டணின்னு பேனர் வைக்கும்போது அந்த பேனரில் மோடி படத்தை தூக்குனார். ஆதரவு தரமாட்டேன்ல ஜனநாயக கூட்டணியே இல்லைன்னு சொல்லுது. ஆமாம், தேசிய ஜனநாயக முற்போக்கு கூட்டணின்னு முற்போக்கு ஒன்று சேர்த்துக்கினார். அதில் ஸ்டேஜில் மோடி படம் இல்லை. இங்கெல்லாம் ஃபோனை போட்டு சார் அசிங்கமாக போய்ட்டு சார் கெஞ்சி, அப்போ ஆதரவு கொடு. இறங்கி வந்தாங்களா? அப்போ பன்னீர் கேண்டிடேட் போட்டிருக்காரு. அந்த என்னென்ன வேலை பார்த்துருக்காருன்னு பாருங்கள். பன்னீர் கேண்டிடேட் போட்டிருக்காரு. அப்புறம் அவங்க பிஜேபியில் நாங்கள் ஆதரவு தரோன்னு சொன்னோடனே பன்னீர் கேண்டிடேட்டை விலக்கிக்கிட்டார். அந்த கேண்டிடேட் அப்புறம் போய் எடப்பாடி முன்னிலையில் சேர்ந்துட்டார். முடிச்சு இது எல்லாம் கம்ஃபர்டபுளாக முடிஞ்ச பிறகு செப்டம்பர் 2023 நினைக்கிறேன், பிஜேபியோட கூட்டணி இல்லை. இதை அரசியலையே சுவாசிக்கக்கூடிய ஒரு மனிதர் மட்டும்தான் இவ்வளவு நகர்வை செய்ய முடியும். செல்வி ஜெயலலிதா அவர்கள் இருந்தபோது அவருக்கு கீழே இருக்க அமைச்சர்கள் எம்எல்ஏ யாருமே பேச மாட்டாங்க. அப்படி இருக்கும்போது இவங்கெல்லாம் எந்த அளவுக்கு அரசியலை தெரிஞ்சவங்க, அறிவாளிங்களே இல்லை அப்படின்ற ஒரு தோற்றம் தான் இருந்தது. அப்படி இருக்கும்போது செல்வி ஜெயலலிதா அவர்களுக்கு கீழே இருந்து ஒருத்தர் உருவாகி இப்படி ஒரு செஸ் போல அரசியலை விளையாடி இந்த அளவுக்கு நிற்பார் அப்படின்றதையே யாருமே நம்பலை. இன்னொன்று சார், திரு எடப்பாடி அவர்களுக்கு ஃபேஸ் வேல்யூ இல்லை. எஸ் ஒரு லியோ குறிப்பிட்டாரு, திரை பின்புலம் இருந்துச்சு செல்வி ஜெயலலிதாவுக்கு. இல்லை, ஜெயலலிதாவும் சண்டையிட்டாங்க. ஆனால் அவங்கள்ட்ட எம்ஜிஆரின் மனைவி கொடுத்துட்டாங்க ஜானகி அவருக்கு. ஹேண்ட் ஓவர், இது முக்கியமான பாயிண்ட், நான் விட்டுட்டேன், முடியலம்மா என்னால், இந்தாம்மா. ஆனால் எடப்பாடிக்கு அப்படி இல்லை, இன்னும் பிரச்சனை இருக்குது. இன்னும் போட்டுட்ருக்கார்ல சண்டை, நிறுத்திடல கட்சியை. இப்படிப்பட்ட நபர் தான் அதிமுக போன்ற ஒரு கட்சியை வழிநடத்த முடியும். மீண்டும் மீண்டும் சொல்கிறேன், அதிமுக காலி பண்ணிட்டீங்கன்னா அந்த இடத்துல பிஜேபி வளரும். இன்னொன்று சார், பிஜேபி நினச்சதுக்கும் இதான் ஒரு காரணமாக இருக்கும். நீங்கள் சொன்ன மாதிரி அடிமை கட்சி, விவரம் இல்லாத கட்சி அப்படின்னு சொல்லி. ஆமாம், பெரிய பெரிய கட்சியை காலில் விழுது. சந்திரபாபு நாயுடு காலில் விழுந்துட்டுருக்காரு, ஜனதாதள் காலில் விழுந்துனுக்குது, நிதிஷ்குமார் காலில் விழுந்துனுக்கிறாரு. எந்த கட்சி எதிர்த்து நிற்கிது? சரத்பவார் காலில் விழுந்துனுக்கிறாரு, சிவசேனா காலில் விழுந்துனுக்குது. செல்வி ஜெயலலிதாவுக்கு இதை மாதிரியான அறிவுரைகள் கொடுக்கறதுக்கு நடராஜன் இருந்தார். ஸோ எல்லாத்தையுமே இப்போ எடப்பாடி நடராஜன் மற்றும் ஜெயலலிதாவை உள்ளடக்கியவர் தான் பழனிசாமி. இந்த சூது வேணும் அரசியலில், இந்த சூது வேணும். இந்த சமயோசிதம், சூதுன்றது சரியான பொருத்தமான சொல்லுன்னு நான் பார்க்கல, சமயோசிதம் என்பது தான் பொருத்தமான சொல் என்று நான் பார்க்கிறேன். இது வேணும். அந்த விஷனு பிளான் பண்ணுறாருல, நீ பாட்டுக்கு அங்கே உங்களுக்கு பிஜேபி உங்களை கூப்பிட்டு உட்கார வைப்பான்னு நினைக்கிறேன். நான் வேலையை பார்க்குறேன்னு பொதுக்குழு உறுப்பினர்லாம் தூக்குனார்ல, எனக்கு ஞாபகம் இருக்குது. தேனி மாவட்டத்தில் சார் இவர் கொஞ்சம் மன வருத்தத்தில் இருக்கார், பன்னீர் டீமில் இருக்காருன்னு சொன்னோன்னே சிஎம் ஆஃபீஸ்லேருந்து மறுநாள் அவருக்கு அழைப்பு போகும். அடுத்த நாள் காலையில் செக்ரட்டரியேட்டில் சிஎம்க்கு சால்வை போட்டுட்ருப்பார். அன்னையோடு அவர் எடப்பாடி ஆதரவாளர் மாறுவார். இது போக திரைக்கு பின்னால் நடக்கும் சில விஷயங்கள் அவருக்கு நிதி நெருக்கடியில் இருப்பார். பன்னீர் 10 பைசா எடுக்க மாட்டார், பாக்கிலேருந்து வேணால் உருவார். 10 பைசா எடுக்க மாட்டார். அவருக்கு என்ன தேவையோ அதை செய்து கொடுப்பார். அன்று முதல் அவர் எடப்பாடி ஆதரவாளர். இல்லைன்னா தேனியில் போய் இவ்வளோ பெரிய கூட்டம் போட முடியுமா? அண்ட் நீங்கள் இருவருமே இதில் மாறுபட மாட்டீங்கன்னு நான் நம்புகிறேன். அதிமுக கட்சி நல்லா இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். இவ்வளோ தூரம் பேசுகிறோம் இல்லை, இன்றைக்கி இந்த இலவச லேப்டாப்பு பேசுகிறோம், ஆடு மாடு எவ்வளோ விஷயங்கள் பேசுகிறோம், திமுக செஞ்சுருக்கு. சார் இப்போ நீங்கள் சொன்னீங்கல்ல, இத்தனை பேர் காலில் விழுகிறாங்க, திரு எடப்பாடி விழுகலை அப்படின்னு. அதுக்கு இன்னொரு காரணம், மக்கள் பிஜேபிக்கு எதிராகவும் அதை புரிஞ்சுக்கிட்டாரு, அதிமுகக்கும் திமுகக்கும் ஆதரவாகவும் இருக்காங்க. அதிமுக பார்ட்டியோட ஸ்ட்ரென்த்தை புரிஞ்சுக்கிட்டாரு. கட்சி நல்லா இருந்துச்சுன்னா நம்ம எல்லாருமே நல்லா இருப்போம். பன்னீருக்கு நம்ம நல்லா இருந்தால் போதும், எவன் எக்கேடு விட்டு போனால் என்ன.
இப்போ ரீசெண்டாக சார் இந்த அத்திக்கடவு அவிநாசி திட்டத்துக்கு பாராட்டி இருந்தாங்க. அந்த விவசாயி இங்கே வந்து நம்மளுக்கு ஒரு பேட்டி கொடுத்துருந்தாரு. அதில் தான் நான் பார்த்தேன். அதில் வந்து இப்போ நீங்கள் சொன்னீங்கல்ல, இந்த கட்சி பணிகள் இதை ஸ்ட்ராங் பண்ணுறதை தாண்டி அதுலேயும் கவனமாக இருந்திருக்காரு. அவர் பார்க்கும்போதெல்லாம் உங்கள் வேலைக்காக தான் நான் பேசிகிட்டு இருக்கேன், சைன் போட்டுட்ருக்கேன் அப்படின்னு அப்டேட் பண்ணிக்கிட்டே இருந்திருக்காரு. ஸோ அந்த மாதிரி விஷயங்களையும் அவர் தொடர்ந்து பண்ணிக்கிட்டு தான் இருந்திருக்காரு. அண்ட் ஹி லேர்ன்ட் அட்மினிஸ்ட்ரேஷன். நான் ஒரு மூத்த ஓய்வு பெற்ற ஐபிஎஸ் அதிகாரி ஒருவரிடம் பேசி கொண்டிருந்தேன். ஜெயலலிதாவை நல்ல அட்மினிஸ்ட்ரேட்டர்னு சொல்லுவாங்க. அவர்கிட்ட சார் எப்போ சார் அந்த அம்மா கற்றுக்குச்சு அப்படின்னு கேட்டேன் நான். ஏன்னா அவங்க ஒன்றும் சினிமாவில் தானே இருந்தாங்க, அட்மினிஸ்ட்ரேஷன் என்றைக்கு பார்த்துருக்காங்க. ஷீ இஸ் அன் எக்ஸப்ஷன்லி குவிக் லேர்னர் அப்படின்னாரு. தெரியாதான், ஒன்ஸ் சொல்லி கொடுத்துட்டோன்னா ஷீல் பிகம் அன் எக்ஸ்பர்ட். அதுக்கப்புறம் கமாண்டு தான். அண்ட் இந்த அவங்களோட இந்த டிசிஷன் மேக்கிங் ப்ராசஸை வந்து சொன்னார். ஒரு முறை ராஜகோபாலன் ஐபிஎஸ் என்பவர் சென்னை மாநகர ஆணையராக இருக்கிறார். உளவுத்துறை வந்து ஒரு அறிக்கையை அளிக்கிறது முதல்வருக்கு. சென்னை மாநகரம் முழுக்க காவல்துறையில் ஊழல் புரையோடி போயிருக்கிறது. இவ்வளோ ஊழல்னு எங்கெங்கே யார் யார் எவ்வளோ மாமூல் வாங்குறாங்கன்றது இந்த அறிக்கையெல்லாம் உளவுத்துறை அளித்து விட்டது. அளித்ததும் அந்த உளவுத்துறை அதிகாரி கொண்டு போய் ஜெயலலிதாட்ட கொடுக்குறாரு. அவங்களோட டிசிஷன் சொல்கிறேன். நான் சொல்கிறது டிசி, அடிஷ்னல் டிசி, ஏசி, இன்ஸ்பெக்டர் வரைக்கும் என்டையர் சென்னை. இப்போது போல் ஆவடி தாம்பரம்லாம் இல்லை, மொத்த சென்னை. ஜெயலலிதா போய் இதை கொடுத்த உடனே ட்ரான்ஸ்ஃபர் ஆல் ஆஃப் தம், என்டையர் சிட்டி எல்லாரையும் மாற்றுங்க. அப்படி மாற்றினா அப்படியே இந்த வேலையை நின்றும். ஓகேவா, கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றலாம், சேஞ்ச் ஆல் ஆஃப் தம். இல்லை மேடம் அது கஷ்டம். உங்கள் ரிப்போர்ட்டு தானே இது, உண்மை தானே இந்த ரிப்போர்ட்டில் இருக்கிறது. உண்மை தான் மேடம், இப்போ மாற்றுங்க. மொத்த சென்னை தூக்கி போட்டாங்களாம். எல்லாம் கன்னியாகுமரி, களியக்காவிளை, திருநெல்வேலி, பாபநாசம். அந்த அம்மா பதவி போகிற வரைக்கும் யாருமே திருப்பி சென்னைக்கு வர முடியலையா. இவர் எப்படி சார் அட்மினிஸ்ட்ரேஷன், இவரோடு பணியாற்றிய அதிகாரிகளிடம் பேசியிருக்கிறேன். சார் கட்சிக்கோ ஆட்சிக்கோ பிரச்சனை வந்துடக்கூடாது, என்ன பண்ணணும் சார், இப்படி பண்ணிங்கன்னா இது வராது. இந்த பாருங்கள், பிஜேபி இதில் தான் நடத்துகிறோன்னு தெரியும், அதனால் இதை அவங்களுக்கும் பிரச்சனை, அவங்களோட அழுத்தத்தையும் மேனேஜ் பண்ணுற மாதிரி நமக்கும் பிரச்சனை வர வேல் யாத்திரையாங்க சார், வேல் யாத்திரை, இது போல் பல முடிவுகள். இன்னொரு உதாரணம் சொல்லணும்னா, அவர் உதயகுமார் சார் கூட இதில் நம்ம இன்டர்வியூவில் சொல்லியிருக்காரு. 7.5 அரசு பள்ளி மாணவர்களுக்கு நீட்டில். அது ஆக்சுவலாக அப்படி யாரும் யோசிச்சே பார்த்துருக்க மாட்டாங்க. அது வர வரைக்கும் இந்தியாவில் வேறு எங்கேயும் இல்லை. ஓகேவா, பண்ணணும். பிஜேபிக்கு எதிரானது இல்லையா அது. நாங்கள் நீட்டு கொண்டு வரோம், நீ இன்னும் அரசு பள்ளி மாணவர்களுக்குன்னு ஒதுக்கீடு கொண்டு வர. ஸோ பன்வாரிலால் புரோஹித்தை வச்சு அப்ரூவல் கொடுக்காம ஹோல்டு பண்ணுறாங்க. அவரோட டிமாண்ட் என்னென்னா, இதில் அந்த 7.5க்குள்ளே அரிய வகை ஏழைகளுக்கு, ஃபார்வர்டு கம்யூனிட்டியில் ஏழைகளுக்கு இந்த 10% கொடுக்குறாங்கல்ல, எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன், இடபிள்யூஎஸ் ஒதுக்கீடு அது உள்ளே கொண்டு வான்றாரு. இல்லை சார் அது பண்ணோன்னா இதோட வேல்யூவே போயிடுது. இல்லை அப்படின்ட்டு இது பண்ணும்போது, இல்லைன்னா நான் கையெழுத்து போட மாட்டேன் சொன்ன உடனே அதிகாரிகளோட இது பண்ணும்போது, தவிர்க்க முடியாத சூழலில் ஆளுநரின் ஒப்புதல் இல்லாமல் அரசாணை வெளியிடலாம். வெளியிட்ட பிறகு தான் ஆளுநருக்கே தெரியுமா. ஆளுநர் எதிர்ப்பு தெரிவிக்கலாம் என்று நினைக்கும் சமயத்தில் இவர் அதிகாரிகளின் துணையோடு டெல்லியில் பிஜேபி சேர்ந்த ஒரு தலைவர், பாருங்கள் நாங்கள் 7.5க்கு ஒப்புதல் கொடுத்துட்டோன்ட்டு அங்கேருந்து சொல்கிறார். அப்போ தான் ஆளுநருக்கே தெரியும். நம்ம கையெழுத்து போடல எப்படி இவங்க சொல்கிறாங்க. இன்னொன்று, பிஜேபியில் மேலேருந்து அங்கே அதை வரவேற்று பேசிய பிறகு ஆளுநர் என்ன பண்ண முடியும்? ராட்டிஃபிகேஷன் சொல்லுவாங்க, பின்னேற்பு தமிழில், கையெழுத்து போட்டு அனுப்பிச்சார். இந்த முடிவை எடுக்கணும். வெள்ளமண்டி வியாபாரி தானே நிர்வாகத்தை கற்றுக்கிட்டார்ல, 50 ஆண்டு கால பொது வாழ்க்கைக்கு சொந்தக்காரர் இன்றும் கூட நிர்வாகத்தை கற்றுக்கொள்ளவில்லை. இல்லை, அடுத்து ஏன் பன்னீர் தலைமை பதவிக்கு தகுதி இல்லை என்பதற்கு இதில் வேறு எதுவும் சந்தேகம் இருக்குது அவங்களுக்கு? இதன் காரணமாகத்தான் இந்த கட்சி நல்லா இருக்கணும்,
ஏன்னா திமுக வீழ்த்துறதுக்கு ஒரு சக்தி வேணும்ல. திமுகவை எடுத்துக்கோங்களேன், மீண்டும் மீண்டும் நான் பார்த்த வரைக்கும் மக்களுக்காக ஆட்சி செய்கிறத விட கட்சியை மீண்டும் மீண்டும் எப்படி வலுப்படுத்துறதுன்ற ஒரு விஷயத்த பண்ணிகிட்டே இருக்காங்க. பட் இப்போ நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது நான் கரெக்டாக தான் புரிஞ்சிருக்கேனான்னு சொல்லுங்கள். கட்சியை வலுப்படுத்துறதே மக்களுக்கு நன்மை செய்கிறதுக்காக அதை ரொம்ப நுணுக்கமாகவும் துல்லியமாகவும் தொடர்ந்து பண்ணிட்டு வராரோ? இப்போ 69% இடஒதுக்கீடு செல்வி ஜெயலலிதா அவர்கள் பண்ணது, காசாக கொடுக்காம அசட்டா, நம்ம ஆல்ரெடி பேசியிருக்கோம், அசட்டா கொடுத்தது, இதெல்லாம் வந்து மக்கள் பண்ணியில அதுலேயும் சரியாக தான் இருக்காரோன்னு தோணுது எனக்கு. நான் ஒட்டுமொத்தமாக இத்தனை வருஷம் கழித்து எனக்கு ஏற்பட்ட புரிதலை சொல்லிடுறேம்மா. எதுவுமே செய்யாமல் விளம்பரங்களை மட்டுமே செய்து கொள்வது திமுக, செஞ்சுட்டு அதை குறித்து விளம்பரமே செய்யாதது அதிமுக. அவ்வளோதான். ஆமாம், இந்த தலைவர்களோடலாம் பழகும்போது தான் எவ்வளோ செஞ்சுருக்காங்கன்னு தெரியுது. எளிதாக சொல்கிறேன், 11 மெடிக்கல் காலேஜ் கொண்டு வந்துட்டாங்க. ஒத்த மெடிக்கல் காலேஜ் கொண்டு வந்திருக்கேன் நீ. 11 மெடிக்கல் காலேஜ் உண்மை தானே? 11 மருத்துவக் கல்லூரியில் மாணவர்கள் படித்து டாக்டர்லாம் நமக்கு தானே சேவை செஞ்சுட்ருக்காங்க. நீ என்ன பண்ணீங்க? எப்போ பாரு செங்கலை தூக்கிட்டு சுற்றுறது, அடையாள அரசியல் பண்ணுறது. நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா விளம்பரம் தொடக்கத்திலேருந்தே கழக அரசுன்னு விளம்பரத்தால் இன்னொன்று எல்லா ஸ்கீமுக்கும் இவங்க பேர் வச்சுருது. இவங்க செஞ்சுருக்காங்க. இந்த 69% இடஒதுக்கீடுலாம் முக்கியமான விஷயம். இந்திரா சானே ஜட்ஜ்மெண்ட்டுன்னு நினைக்கிறேன் 50% கேப் பண்ணிடுச்சு சுப்ரீம் கோர்ட்டு. அதை உடச்சி 69 ஆக்கி காவிரி நீர் அந்த நடுவர் மன்றத்திலேருந்து அதை அரசிதழில் வெளியிட வச்ச வரைக்கும் ஒவ்வொரு ஸ்டேஜுக்கு அதை நகர்த்தி கொண்டு போனது அதிமுக. எளிதாக இப்போ சொல்கிறேன், 11 மெடிக்கல் காலேஜ் தானே. இல்லை செல்வி ஜெயலலிதா காவிரிக்கு வந்து என் அரசியல் வாழ்வில் இது வந்து ஒரு முக்கிய நிகழ்வாக காவிரி அந்த விஷயத்தை நான் பார்க்குறேன். இது வரைக்கும் ஆக்சுவலாக அது வந்து காலங்காலமாக நடைபெற்றிருக்கு அந்த பிரச்சனை. சோழர் காலத்துலேருந்தே படையெடுத்து அங்கே அணை கட்டினா படையெடுத்து போவாங்க. இப்போ வரைக்குமே நடைபெற்றிருக்கு. அரசியல் வாழ்க்கையில் ஒரு விஷயத்தை நான் நல்லது பண்ணேன்னா பெரியப்பட்டுக்கிறோன்னா அந்த காவிரி ஆணையத்தோட தீர்ப்பை அரசிதழில் வெளியிட்டது தான். அப்படி இவ்வளோ விஷயங்களை செஞ்சுட்டு இவங்க விளம்பரம் பண்ணிக்க தெரியல அல்லது பண்ணுறதில்ல. அது அவங்க லெகசியில் இல்லை சார். லெகசியில் இல்லை. இவங்க அவங்க எது பண்ணாலும் குறை சொல்லி அதை பூதாகரமாக்கி அது எல்லாரோட மனசுலையும் நான் உட்பட அதிமுக ஒரு இந்த கட்சி எங்களுக்கு ஒன்றும் தெரியாது, அறிவில்லை. அதான் அவங்க தான் சொல்கிறாங்கல்ல, ரொம்ப புத்திசாலியாக இருக்கவங்க தான் திமுகவை சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு. அந்த மாதிரி நம்மளை நம்ப வச்சிருக்காங்க. ஜனங்களுக்கு நல்லது பண்ணுமா, நீ புத்திசாலியாக இருந்தால் இருந்துட்டு போ, மக்களுக்கு நல்லது பண்ணணும். அந்த வகையில் சார் உண்மையாகவே இப்போ நீங்கள் சொல்கிறதெல்லாம் பார்க்கும்போது எம்ஜிஆர் அவர்களும் செல்வி ஜெயலலிதா அவர்களும் எப்படி மக்களுக்காக இந்த சிறப்பு இதை எப்படி இந்த பல்வேறு நலத்திட்டங்கள் செஞ்சாங்களோ அந்த லெகசியை திரு எடப்பாடி அவர்கள் தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டு அதுதான் ஏடிஎம்கேயோட லெகசி. இன்னைக்கு உறுதியாக நம்புறது இந்த நலத்திட்டங்கள் நமக்கு மீண்டும் வெற்றி வாய்ப்பை பெற்றுத்தரும்ன்றாரு. 10 வருஷம் கழிச்சு 66 சீட்டு திருப்பி ஏடிஎம்கே வாங்குச்சுன்னா அந்த வேலைனால பன்னீர்செல்வம் இருந்தால் இதுக்கெல்லாம் இடையூறாக இருந்திருப்பாரு. நிச்சயமா. அதான் சொல்கிறேன்ல, வழிகாட்டும் குழுனா 6 பேர் உனக்கு, 5 பேர் எனக்கு. ராஜ்யசபா சீட்டு 2னா உனக்கு 1 எனக்கு 1. இது எப்படி நடக்கும்? ஹவு கேன் திஸ் ஃபங்க்ஷன்? இன்றைக்கி எல்லாரும் வந்து எடப்பாடி பொதுச்செயலாளர்னு சொல்கிறாங்க. பண்ணியிருந்தால் எப்படி சொல்ல முடியும்? முதல்வர் வேட்பாளர் பன்னீர்னு போஸ்ட் விட்டாங்க, ஞாபகம் இருக்கா? அக்டோபர் 2010 நினைவு. எப்படி நடக்கும் கட்சி? சும்மா இருக்கும்போதே பிஜேபி பூந்து விளையாடுது. அப்படி ஒரு நெருக்கடி இருந்தால் எப்படி விளையாடும்? இதன் காரணமாகத்தான் ஆட்சிக்கு வந்தாலும் விமர்சனங்களை வைக்கத்தாமல் போகிறோம். எல்லா கட்சியும் நமக்கு ஒன்று தான். நமக்கு முக்கியம் எது என்றால் தமிழக மக்கள், தமிழகம். இன்னொன்று சார், இப்போ திரு விஜய் அவர்கள் கூட ஏதோ கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க, நம்பர்ஸ்லாம் பேசிகிட்டு இருக்காங்கன்னு எனக்கு பார்க்கும்போது தெரியுது. அதில் கூட பாருங்களேன், அழகாக வந்து டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருந்தேன், ஓவராக வந்து டிமாண்ட் பண்ணிட்டு இருந்தேன், பாஜகவோட கூட்டணி வச்சிருவோன்னு ஒரு அழகான பீஸை தூக்கி போட்டு போகிறாரு. அரசியல் தெரிஞ்சதுனால இதை பண்ணுறாரு. அப்போது பிஜேபியும் அவர் பயன்படுத்திக்கிறாரு. நீங்கள் எந்த பிஜேபியை வந்து வச்சு அவரை மீண்டும் மீண்டும் பிஜேபியோட கூட்டணி வச்சா பிரச்சனைன்னு அவரை தப்பாக டிமாரலைஸ் பண்ணுறீங்களோ அந்த பிஜேபி அவர் பயன்படுத்திக்கிறாரு. தெரியுதா? அதானே ஒரு நல்ல அரசியல்வாதிக்கு அழகு. நீங்கள் சொல்கிற பிஜேபி வச்சு உங்களை செக்மேட் பண்ணுறேன். அதுதான். இதன் காரணமாகத்தான் இன்றைக்கி திமுகவை உறுதியாக யாரால் வீழ்த்த முடியும்னா அதிமுகவால் மட்டும்தான். வேறு எந்த சக்தியாலும் வீழ்த்த முடியாது. அதை வீழ்த்தக்கூடிய வலிமை படைத்த கட்சி அதிமுக மட்டுமே. ஸோ அது நல்லா இருக்கணும் அந்த கட்சி. ஆட்சிக்கு வந்து அவங்கள விமர்சனம் பண்ணலாம், அது வேறு. ஸோ திரு விஜய் அவர்கள் வாய்ப்பு இருந்தால் இந்த ஃபுல் வீடியோவையும் பார்க்கணும். இப்போ நீங்கள் பேசினது சார் நான் ஏன் பக்கம் சொல்லிடுறேன் சார். ஏற்கனவே லியோ அவர்கள் சொல்லியிருந்தாரு அவங்க அப்பாவும் மூலமாக தான் சினிமாவுக்கு வந்தார் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ திரு எடப்பாடி அவர்களை ஒரு தந்தையை போல் வழிகாட்டுதலுக்கு பயன்படுத்திக்கிட்டு அரசியல் அவர் கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருந்தார். ஸோ எனக்கு பர்சனலாக வந்து ஒரு பெரிய பிஸ்னஸை விட்டு விஜய் அவர்கள் வரும்போது வந்துட்டு இப்போ நிறைய பேர் தோற்று போய் வெளியேறி இருக்காங்க. அப்படிலாம் இல்லாமல் அவர் ஒரு லாங் விஷன் எடுத்துக்கிட்டு நல்ல நிறையா அவருக்கு எம்ஜிஆர் ஆகணுன்ற விருப்பம் இருக்குது. அது எல்லாத்தையுமே அவர் படிச்சுட்டு தொடர்ந்து இதில் அவர் வந்து ஒர்க் அவுட் பண்ணணும் அப்படின்னு நான் விரும்புகிறேன். நீங்கள் சந்தேகமே பட வேண்டாம்.
திரு பழனிசாமியும் பார்ப்பார், திரு விஜய் அவர்களும் பார்ப்பார். உங்களுக்கு அந்த சந்தேகம்லாம் வேணாம். தலைவர்கள் பிஸியில் இருப்பாங்க, உடனடியாக பார்க்க முடியாது, பொறுமையாக பார்ப்பார்கள். செய்தியை தானே சொல்கிறோம், அவர்களுக்கும் செய்தி அவசியம் தானே, நிச்சயம் பார்ப்பார்கள். சரிங்க சார், இது வரைக்கும் பல விஷயங்கள் பேசணும். தொடர்ந்து அரசியலத்தில் பேசலாம். நன்றி உங்கள் கருத்து.